சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ராஸ் டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா கடன். அதாவது வாழ்க்கையில் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன், ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் கடனை பற்றி தான் நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் கடனை தீர்க்கிறது எப்படி, கடனெல்லாம் நாங்கள் ரொம்ப முங்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கேன் குடும்பம், கடன் அடைச்சிட்டாங்க, மீள முடியாமல் மொத்தத்தில் இருக்கேன் அப்படிங்க. அப்போ அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிமுறை என்ன, அதுக்கப்புறம் அந்த கடனை திரும்ப வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? கடனை பற்றி நம்ம முன்னோர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வரியில் சொன்னால், கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் ஒரு வரி வரும். அதாவது இலங்கை வேந்தன் கடைசியில் கலங்கி நிற்கும் போது அது கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் எழுதியிருக்காரு. அப்போ கம்பரதை எழுதிக்காரனாலே அதோட அர்த்தம் நமக்கு புரியுது. இந்த கடன்பட்டவரோட வேதனைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. எப்போவுமே மனிதனுக்கு இந்த கடன், முனிவர்களுக்கு பார்த்தாலும் பிறவி கடன், இந்த ரெண்டுமே அவங்க அடைக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆக மொத்தத்தில் எல்லா மனிதனுமே ஒரு கடன் உள்ளவன் தான். சரி, இப்போ இந்த பொருளாதார ரீதியாக கடன்பட்ட மக்களுக்கு நம்ம ஒரு பரிகாரம் சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த பரிகாரத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை சரியாக கையாள தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் பணம் வரவு எப்படி வரும், பணத்தை எப்படி கையாளணுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் பணம் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் நிற்கும். ஏன்னா பணத்தில் கையில் நின்றுட்டுனாலே நம்ம கடன் வாங்கணுங்க அவசியம் இல்லை. அதில் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி வச்சுருக்கணும், அது எந்த மாதிரி ரூபாய் நோட்டை எண்ணணும், எந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? நம்மக்கிட்ட பணம் கரெக்டாக ஒழுங்கு நிற்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த வீடியோவை விட அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுக்கு அடுத்த கடனை இப்போ உள்ள கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யுங்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ பெரிய கடனாக ஆயிடுச்சு, நான் அதை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம், பிரதோஷ வழிபாடு அப்படின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா? நம்ம கேலண்டரில் பார்க்கலாம். பிரதோஷம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சிவனுக்கு பொதுவாகவே அபிஷேகங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கங்கை நீரையே தன் தலையில் வச்சுக்கிட்டார். எந்த நேரமும் அவரோட சிறகு குனிந்து நிற்கிறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இருக்கக்கூடிய கூட கைலாச மலை. அப்படி பிரதோஷம் அன்னைக்கு பால் இல்லை இளநீரால் அவருக்கு அபிஷேகம் பண்ணி நந்திக்கு வணங்கி, நந்திக்கு ஒரு அருகம்புல் மாலையை போட்டு நெய்தீபம் ஏற்றி வணங்குனீங்கன்னா கடன் படிப்படியாக குறைஞ்சி கடன் இல்லா வாழ்க்கையை கொடுத்து. சரிங்களா? அடுத்த பரிகாரம்னு பார்த்துக்கிட்டா சிறுபருப்பு இருக்குது தெரியுமா? அது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி நம்ம வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் நல்லா தொடச்சி, அந்த கிண்ணத்தில் வெளிப்பக்கம் சந்தனங்குங்கம் வச்சு ஒரு படி பருப்பு, ஒரு படி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் அப்படி கையால், நீங்கள் உங்கள் கையாலே, இந்த வீட்டில் குடும்பத் தலைவன் இருப்பார்ல, அந்த கடன் பெற்றிருக்காருல, அவரோட கையால், யாரு கடன் இருக்கோ அவர் கையாலே எடுத்து பசுமாட்டுக்கு காலையில் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தீங்கன்னாலும் உங்களோட கடன் அடைஞ்சிடும். அடுத்தால பாசிப்பருப்பு, நம்ம சொன்ன சிறப்பு, அதை புதன்கிழமை ஏழைகளுக்கு தானாளிங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு. ஆனால் முக்கியமான விஷயம்னா அந்த ஏழைகள் அதை பொங்கி சாப்பிடணும். அவங்க தூரப்பட்டு போகக்கூடாது. அதேமாதிரி அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி வைக்கக்கூடாது. அவங்க அதை சமையல் பண்ணி சாப்பிடணும். அப்படின்னா தான் அவங்க சாப்பிட அவங்களோட கடன் குறையும். சரிங்களா? அடுத்தால பாசிப்பருப்பில் பாயசம் செஞ்சு பிரதோஷ நாள் சொன்னோம்ல, அதில் யார் கடன் பட்டாரோ அவர் கையால் ஏழைகளுக்கு இந்த பாயசத்தை தானம் பண்ணணும். எப்படி பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கிடும். சரிங்களா? அடுத்தால பாசிப்பருப்பை காக்காக்கும் குருவிக்கும் கூட தானாக அழிக்கலாம். சரிங்களா? ஏன்னா பாசிப்பருப்பு உங்களோட கடனை அழிக்கக்கூடிய வல்லமைப்பட்டது. சரிங்களா? அடுத்தால பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் சனி புதன்கிழமை சக்கரத்தாழ்வார்னு ஒருத்தர் இருப்பார், பார்த்துருப்பீங்களா? சுற்றி ரொம்ப பார்த்துருக்கலாம் சக்கரத்தாழ்வாரை. அவரை துளசி மாலை சாத்தி 12 முறை உள்ள வரணும். இப்படி தொடர்ந்து 12 வாரம் செய்யணும். செஞ்சீங்களாவும் கடனை அடைச்சிடும். சரிங்களா? அதேமாரி கடனை இந்த பரிகாரம்லாம் நீங்கள் கடனை தீர்த்துரும். அப்படியே அந்த தீர்க்கக்கூடிய கடனை எப்படிப்பட்ட நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்கு. சரிங்களா? அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வரும் தெரியுமா, அப்போ கடனை திருப்பி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் வேகமாக அடப்படும். அதே மாதிரி குளிகன் நேரம்னு நம்ம ஒரு டைம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம கேலண்டரில் குளிகன் டைம்னு ஒன்று இருக்கும். நல்ல நேரம் டைமில் குளிகன் நேரம் கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் கடனத்தை கொஞ்சம் கொடுக்க முடியாட்டாலும் ஒரு அட்வான்ஸாக ஒரு சின்ன தொகையாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு. சரிங்களா? அதேமாரி அஸ்வினி அனுச நட்சத்திரம் வந்துருமா, அந்த நாள்லையும் அசல் தொகையில் கொஞ்சமாவது உங்களால் ஃபுல்லாக கொடுக்க முடியலனும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க கையில் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தால அந்த கடன் வேகமாக அடப்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஒரு பெரிய பரிகாரம்னா ஒன்று சொல்கிறேன். அஸ்வினி மேச லக்கணம் வரும். அஸ்வினி நட்சத்திரம் அன்றைக்கி மேச லக்கணம் வரும். அதுமாதிரி அனுச நட்சத்திரம் அன்றைக்கி விருச்சிக லக்கணமும் வரும். இப்படிப்பட்ட வர நாளில்
கடனில் ஒரு பகுதியை கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அது வந்து அடையும். சரிங்களா? அதேமாதிரி கரிநாள் இருக்குது தெரியுமா, அந்த நாள்லையும் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கலாம். அதேமாதிரி மரண யோகம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இன்று மரண யோக நாள் கேலண்டரில் போட்டுப்பாங்க, அந்த நாள்லையும் கடன் அடைக்கலாம். அப்படி நீங்கள் மரண யோகத்து நாளில் ஒரு பத்திர கடன் அடைச்சிங்கன்னா அந்த ஆள்கிட்டையோ அந்த பேங்க்லேயோ நீங்கள் 2வது கடன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு இது வராது, நிலைமை வராது. சரிங்களா? இப்போ நான் சொன்னதெல்லாம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்ன நாள் ஃபுல்லாமே கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நாள். இந்த டயத்துலையோ இல்லை இந்த நான் சொன்ன டயத்துலையோ நீங்கள் கடனை வாங்கிட்டீங்கன்னா எப்படி கடன் வேகமாக அடப்பட்டதோ அதுமாதிரி கடன் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ சொன்ன டைம்லாம் கடனை திருப்பி கொடுக்குற டைமாக மட்டும்தான் இருக்கணும். அந்த டயத்தில் நீங்கள் இன்னொருத்தர் கடன் வாங்கினீங்கன்னா இது எப்படி இந்த கடன் அடைக்கிறது வேகமாக வளருதோ அதேமாதிரி இந்த கடனை வாங்கினது அதுக்கடுத்து வேகமாக வளர்ந்து கடன் வந்து அதிகமாக கடனை முங்கிடும். அதனால் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தால நம்ம இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு கடன் வரணும் அப்படின்னா அவருக்கு வந்து லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி தான் காரணமாக இருப்பார். சரிங்களா? நம்ம ஜாதகத்துக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம், நீங்களும் ஜோதிடமாகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளேலிஸ்ட் வீடியோ போட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு கட்டத்துக்கு 12ஆம் வீடு வந்து அதை கெடுக்கும். இப்போ 6ஆம் வீடு வந்து உங்களோட கடன் எதிரி. இப்போ அதை கெடுக்கக்கூடிய 12ஆம் வீடுனா 5. ஸோ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி எந்த கிரகம்னு பார்க்கணும். சரிங்களா? அவர் தான் உங்களோட கடனெல்லாம் அழிக்கக்கூடிய கிரகம். அந்த தெய்வத்தை அந்த கிரகத்தை நீங்கள் வழிபடணும். உங்களோட 5ஆம் அதிபதி எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை நவகிரகங்களில் கோயிலில் அந்த என்ன கிரகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்று இருக்கலாம், அதை வச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களோட கடன் அடையும். அடுத்தால உங்களுக்கு கடன் வராது. சரிங்களா? அதேமாதிரி சிலவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு குறை இருந்தாலும் இந்த மாதிரி கடன் வந்து அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்படுறவங்களும் 6 பௌர்ணமிக்கு தொடர்ந்து 6 டைம் போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலும் உங்களோட கடன் அடையும். சரிங்களா? அதேமாதிரி இப்போ நீங்கள் கடைசிக்கு பார்த்துருக்கேன் ஒரு சொல்கிறேன், ஒரு டிப்ஸ் உங்களுக்காக ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே நான் இப்போ போன டைம் சொன்னதுமே அந்த டைத்தில் கடன் வாங்கக்கூடாதுன்னு. அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவர் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாலும் அந்த கடன் லேஸில் அடப்படாது. சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டு இருந்த பரிகாரங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட உங்களோட கடன் அடைஞ்சிடும். சரிங்களா? அதனால் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களோட கடனை அடைச்சிக்கிடுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சர்வம் முருகார்ப்பணம்.